தேவ பிள்ளைகளே, தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக சொல்லும் தேவ செய்தி இது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91 15. இயேசு சொல்கிறார், மகளே, மகனே, கலங்கிக் கொண்டே இருக்காதே. உன் வாழ்வில் சிறப்பான முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் எடுக்கப்படும். சிறப்பான பெரிய முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியாகவே திடீர் திருப்பமாகவே உன் வாழ்வில் சில முடிவுகள் எடுக்கப்படும். இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொண்டு வா. உன் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறிவிடும் என்பதை நீயே உணர துவங்குவாய். இதுவரை உன் வாழ்வில் நீ நடந்து கொண்ட விதங்களை சற்று மாற்றிக்கொள். இன்று உன் அப்பா கூறுவதையெல்லாம் உன் வாழ்வில் செயல்படுத்த முயற்சி செய். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் உன் வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்தி விவாதித்து கொண்டே இருக்காதே. வாதங்களை முன்வைத்து கொண்டே இருந்தால் உறவுகளை இழக்க நேரிடும். சில நேரங்களில் மௌனமாக இருந்து கொண்டாயெனில் உறவுகளை நீ வெல்லலாம். பல நேரங்களில் மௌனமே சிறந்த பதில், சரியான பதிலும் கூட. இப்பொழுது சொல், நீ உறவுகளை இழக்கிறாயா அல்லது வெல்கிறாயா? முடிவு உன் கையில் உள்ளது. காலம் கடந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டே இருக்காமல், காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி பழகிக்கொள். நிச்சயமாக கடவுளே மறந்தாலும் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் வைத்திருக்கும். தக்க சமயத்தில் தக்க பதிலடி தந்தே தீரும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்கள் என்று புலம்பிக் கொண்டே இருப்பவன் அந்த கஷ்டங்களில் மூழ்கி விடுகிறான். கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வின் மகத்துவத்தை பெறுகின்றான். இப்பொழுது சொல், நீ கஷ்டங்களை கடந்து வர போகிறாயா அல்லது மூழ்கிவிட போகிறாயா? அடுத்ததாக, நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மீது பழி போடுகிறார்கள், என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் வருந்திக் கொண்டே இருக்காதே. உன்னை பற்றி யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? உன்னை பற்றி நீ அறியாததையா அவர்கள் அறிந்துவிட போகிறார்கள்? யார் என்ன சொன்னாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? உன் அப்பாவாகிய என் மனதில் மகத்தான இடம் பிடித்திருக்கின்றாய். இதைவிட பெரும் பொக்கிஷமாய் வேறென்ன வேண்டும் உனக்கு? வீணான வார்த்தைகளை எல்லாம் உதறி தள்ளிவிடு. துன்பங்கள் சூழ்ந்து விட்டன, துயரத்தின் உச்சத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் பதறிக்கொண்டு இருக்கிறாய். துயரின் விளிம்பில் எப்பொழுதும் துன்பம் மட்டுமே தொங்கி நிற்பதில்லை. அங்கே வாழ்க்கையின் இன்னொரு தொடக்க புள்ளியும் இருக்கும். அங்கேதான் பலருக்கும் வாழ்க்கை ஆரம்பமாகும். வாழ்க்கையில் துயரங்கள் வருவது சகஜமான ஒன்றுதான். துயரங்களை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேற பழகு. உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவரை நீ என்றுமே தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது செல்லமே. உன்னை தேடி வரும் அன்பே என்றும் நிலையானது. சலனமற்ற இரு பிள்ளையே, எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ எதிர்பாராத சில நொடிகளில் உன் வாழ்க்கையே மாறிவிடும். உன் பிரச்சனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். நீ நினைத்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வரும்.
என் செல்லமே, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று எரேமியா 31:13 சொன்னதைப் போலவே உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். தைரியமாயிரு. ஆமேன்.